Okay, alright. So இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ். ஓகேவா, ஒரு லினக்ஸ் டெர்மினலோட பேசிக்கான கமாண்ட்ஸ் என்ன, ஸோ அதை தான் நம்ம இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட லினக்ஸ் மிஷினுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நம்மளோட லினக்ஸ் மிஷினுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த லினக்ஸ் மிஷினில் ஃபஸ்ட் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன, கண்ட்ரோல் எல். ஓகேவா, இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் செஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். இந்த கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளியர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சில கமாண்ட்ஸ் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எல்எஸ் ஓகே. ஸோ ஒரு சில பேசிக்கான கமாண்ட்ஸ் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் எல் அந்த கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிற கமாண்ட் என்னென்னா control and L. So let me write it here. Control plus L. ஓகேவா, இப்போ நான் control and L இந்த கமாண்டை தான் இப்போ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறது. ஸோ லெட்ஸ் ட்ரை த அவுட்புட், வாட் இட் கம்ஸ். கொடுத்தோன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட் control L. ஸோ இந்த கமாண்ட் வந்து விச் இஸ் சிமிலர் டு கிளியர்னு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பி நான் அதே மாதிரி எல்எஸ், ஸோ நான் ஒரு சில கமாண்ட்ஸ் போட்டு நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கண்ட்ரோல் ப்ளஸ் எல்லை கொடுத்தேன், இப்போ கிளியர்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போவும் அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதுதான் கண்ட்ரோல் ப்ளஸ் எல்லுங்கிற கமாண்டோட அவுட்புட். ஓகேவா, ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எல் நீங்கள் ரொம்ப நேரமாக நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஷார்ட் கீயாக கண்ட்ரோல் ப்ளஸ் எல்லை கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஃபெச் பண்ணுறதுக்கு நீங்கள் மூவ் ஆகி போயிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ நம்ம பார்க்குறது. ரெண்டாவது விஷயம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஓகேவா, ஸோ இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் டிங்கிற கமாண்ட் என்னென்னா இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இருந்து எக்ஸிட் அப்படின்னு கொடுக்கறதுக்கான அவுட்புட்டும் ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் டியோட அவுட்புட்டும் ஒன்று. ஸோ லெட் மீ சேஞ்ச் திஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் டி, இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஸோ இதோட அவுட்புட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேம் தான், எக்ஸிட்டுக்கும் இதுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் எக்ஸிட்டுங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னதுன்னு பாருங்கள். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸிட் கமாண்டோட பர்பஸ். ஸோ இப்போ இதே இன்ஃபர்மேஷனை இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் டிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் காமிக்கிறேன். கண்ட்ரோல் அண்ட் டி கொடுத்தாலும் எனக்கு இதே மாதிரி ஸ்க்ரீன் எக்ஸிட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த ஸ்க்ரீன் வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் கொடுக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணலாம். இல்லை ஷார்ட்கட் கீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா கண்ட்ரோல் ப்ளஸ் டியை கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது ஒன் ஆஃப் த பேசிக் ஷார்ட்கட் கீஸ். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல் யூ என்ன பண்ணணும்னா உங்களோட கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கமாண்ட் ஏதாச்சும் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் யூங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்ணிட்டே வரேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போ இந்த கமாண்ட் வேணும், நான் வேறு கமாண்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு யூசேஜ் வருதுன்னா, ஸோ இன்னும் நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் ஃபுல்லாக நான் போகணும். அப்படி இல்லையா டேரெக்டாக கண்ட்ரோல் ப்ளஸ் யூன்னு நான் கொடுத்தனா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிடும்.
ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க கமாண்ட் வந்து control plus u. ஓகே, இந்த control plus uங்கிற கமாண்ட் வந்து உங்களோட லைனில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கிளியர் பண்ணிடும், which is similar to backspace. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் என்னோட பிளாக் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா control and a. ஸோ இந்த control plus ஏங்கிற கமாண்ட் உங்களோட லைன், உங்களோட ஸ்பெசிஃபிக் லைனோட ஸ்டார்டிங்க்கு போயிடும். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் இருக்கேன். இப்போ எனக்கு எல்எஸ்ங்கிற கமாண்டை இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு இப்போ நான் பர்டிகுலர் பாத்தில் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா ஒன்று, நான் இங்கேருந்து டேரெக்டாக இவ்வளோ தூரம் போய் ஏரோ கீஸை வச்சு மூவ் பண்ணிட்டு போய் நான் எல்எஸ் அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஓகே, ஆர் எல்ஸ் இப்போ நான் சிடிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து control plus ஏங்கிற கமாண்டை கொடுத்தேன்னா எனக்கு டேரெக்டாக என்னோட கர்சர் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கீ எதுவோ அந்த கீக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கீக்கு வந்தோன்னா டேரெக்டாக நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு நான் டேரெக்டாக நான் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் control plus ஏ. புரியுதா? ஸோ உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு வேர்டுக்கு வந்துடும், பிகினிங் ஆஃப் த லைனுக்கு வந்துடும். ஸோ அதுதான் control plus ஏ. நெக்ஸ்ட்டு control plus இ வந்து உங்கள் லைனோட எண்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ தட். உங்களோட லைனோட எண்டுக்கு வந்துடுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கமாண்டே இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோட மவுஸ் கர்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டில் இருக்குது, பிகினிங் ஆஃப் த லைனில் இருக்குது. இப்போ நான் control இ கொடுத்தேன்னா இப்போ என்னோட மவுஸ் கர்சரை பாருங்கள், எஸ்ஹெச்க்கு அப்புறமா இருக்குது. ஸோ லெட் மீ டைப் ரைட்டிங் ஃபியூ வேர்ட்ஸ். இப்போ நான் பிகினிங் ஆஃப் த லைனில் இருக்கேன். ஸோ இப்போ நான் control plus இ கொடுக்குறேன், எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த லைனோட எண்டுக்கு வந்துடுவேன். ஸோ இதுதான் control plus இ. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஒரு பர்டிகுலர் பாத்தில் கடைசி ஃபைலில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாத் ரொம்ப லென்த்தாக இருக்க டைம்லலாம். ஓகே, ஸோ இதுதான் control plus இங்கிற கமாண்டோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், control plus சி. control plus சிங்கிறது உங்களோட ப்ராசஸை டெர்மினேட் பண்ணும். அதுக்கப்புறம் control plus இசட் வந்து உங்களோட ப்ராசஸை பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். ஃபஸ்ட்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா let me open Firefox. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இங்கே தான் நான் என்னோடய ஃபயர்ஃபாக்ஸோட எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஷார்ட்கட் கீ ஃபேவரட்ஸில் அதை நான் வந்து மேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அது ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு இங்கேயே தெரியும். ஓகே, ஸோ லெட் மீ மூவ் ஆன் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் என்னோட டெர்மினல்லேருந்து. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ்னு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆனோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்து ஒரு டாட் தெரியும், விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு மீனிங், ரன் ஆகிட்டுருக்குன்னு மீனிங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ட் டேப் கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகுதுன்னு தெரியும். எனக்கு டெர்மினல் அப்ளிகேஷன் ரன் ஆகுது, ஃபயர்ஃபாக்ஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் டெர்மினலுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா control சி, control plus சி. control plus சி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களோட அப்ளிகேஷனை டெர்மினேட் பண்ணிடும், அதாச்சும் ஸ்டாப் பண்ணிடும் ஃபுல்லாகவே. உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த control plus சிங்கிற கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். control சி நான் கொடுத்தோன்னே எனக்கு திருப்பி இப்போ இந்த அப்ளிகேஷன் பக்கத்தில் பாருங்கள், என்னோடய ப்ரௌசர்
சிம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாட்டுங்கிறது இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் ஆல்ட் டேபை கொடுக்குறேன், எனக்கு வெறும் டெர்மினல் அப்ளிகேஷன் மட்டும் தான் இருக்குது. எனக்கு அந்த ஃபயர்ஃபாக்ஸுங்கிற அப்ளிகேஷன் இல்லை, ஏன்னா அந்த அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, Ctrl+C கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். Ctrl+Z. இந்த Ctrl+Z என்ன பண்ணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ சேம் அதே ஃபயர்ஃபாக்ஸ் அப்ளிகேஷனை இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்க, உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் தெரியுது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் அதே மாதிரி ஆல்ட் அண்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் ஆல்ட் அண்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஃபயர்ஃபாக்ஸ் டெர்மினல் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் டெர்மினல் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதே டெர்மினலுக்கு இப்போ நான் மூவ் ஆகிட்டேன். இப்போ டெர்மினலில் போய் இப்போ நான் கொடுக்க போகிற கமாண்ட் வந்து Ctrl and Z. Ctrl and Zங்கிற கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது வந்து Ctrl+C. C வந்து டெர்மினேட் பண்ணும் செஷனை. ஸோ உங்களோட அப்ளிகேஷனே ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் Ctrl+Zங்கிற கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் எப்படி வருது நீங்களே பாருங்கள். கொடுத்தோன்னே இப்போ எனக்கு சாரி, நான் Ctrl+Cயை கொடுத்துட்டேன். சாரி ஃபார் தட். இப்போ நான் Ctrl+Z, ஓகேவா, Ctrl+Z அந்த கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகலை. ஸோ இந்த அப்ளிகேஷன் டெம்பரரியாக பாஸ் ஆகிருக்க தான், டெம்பரரியாக ஸ்டாப் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது. டோட்டலாக க்ளோஸ் ஆகலை. ஓகேவா, உங்களுக்கு இன்னும் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ட் அண்ட் டேபுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணனா எனக்கு இந்த ஃபயர்ஃபாக்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு லைவ் செஷனில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பேக் எண்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை. ஓகேவா, ஸோ இதுதான் Ctrl+Cக்கும் Ctrl+Zக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+T, Ctrl+Shift+D, Ctrl+Shift+W and Ctrl+Shift+Q. ஸோ இதெல்லாம் உங்களோட ஷார்ட்கட்டாக உங்களோட டெர்மினலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டெர்மினல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ வந்து Ctrl+Alt+T. ஸோ Ctrl+Alt+T அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து Ctrl+Alt+D கொடுத்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டோம், டெர்மினல் அப்ளிகேஷனை. இப்போ பக்கத்தில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணோம்னா Ctrl+Shift+Tங்கிற கீயை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். இல்லைன்னா நீங்கள் போய் ஃபைலில் போய் நியூ அப்படின்னு நியூ டேபை நீங்கள் கொடுக்கணும், இல்லை நியூ விண்டோ நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ பக்கத்தில் இன்னொரு டேப் இப்போ நான் வேணும்னா Ctrl+Shift+T. ஸோ எனக்கு இப்போ பக்கத்தில் இன்னொரு டேப் வந்துருச்சு. இப்போ இந்த டேபுக்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டேப் 1, இது டேப் 2, இது டேப் 3. ஓகேவா, ஸோ இது 1, 2 and 3ங்கிற ஒரு ஆர்டரில் தான் இது எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து 1, இது 2, இது வந்து 3. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இதுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து Alt+1 அப்படின்னு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் டெர்மினலுக்கு இப்போ இது சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நான் Alt+2 அனுப்பிச்சேன்னா எனக்கு செகண்ட் டெர்மினல், Alt+3னா தேர்ட் டெர்மினல். ஓகேவா, கீ வந்து உங்களுக்கு எத்தனாவது டெர்மினல் செஷன் இருக்கோ அந்த டெர்மினல் செஷனோட நம்பரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக சொல்கிறதா இருந்தால் Alt+2
+1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடும். Alt+1. அதே Alt+2 இருந்துச்சுன்னா செகண்ட் செஷனுக்கு போயிடும். Alt+3 அமுக்கணும்னா தேர்டு செஷனுக்கு போயிடும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்விட்ச் ஓவர். நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த டேபுக்கு இருக்கிறதுக்கு எந்த டேபுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போகணுமோ அந்த டேபுக்கு போகிறதுக்கான ஸ்விட்ச் ஓவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் உங்களோட டேபை க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் Ctrl+Shift+W கொடுத்தீங்கன்னா உங்களோட எந்த டேப் கரண்ட்டாக இருக்கோ அந்த டேப் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நான் வந்து சென்டரில் ஒவ்வொரு டேப்லேருந்தும் ஒவ்வொரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேபில் ls-1 கமாண்ட் வச்சுருக்கேன். ls-2 ls-3. ஓகேவா? இப்போ நான் வந்து செகண்ட் டேபில் இருந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். Ctrl+Shift+W நான் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். Ctrl+Shift+Wன்னு க்ளோஸ் பண்ண என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபும் என்னோட தேர்டு டேப் இங்கே 3 இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபும் தேர்ட் டேப் தான் இருக்குது. ஏன்னா செகண்ட் டேப் வச்சு தான் நான் Ctrl+Shift+Wங்கிற கீவேர்டே நான் எக்ஸிக்யூட் பண்ண கீயே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த விண்டோவை அந்த பர்டிகுலர் டேபை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு Ctrl+Shift+Q எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். Ctrl+Shift+Qங்கிறது உங்களோட கம்ப்ளீட் டெர்மினல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ லெட்ஸ் ட்ரை தட். Ctrl+Shift+Q கொடுத்தோன்னே என்கிட்ட இருக்க அந்த 2 டேப்புமே சேர்ந்து ஒரு விண்டோலே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பேசிக்கான ஷார்ட்கட் கீஸ் இன் லினக்ஸ் டெர்மினல். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.